நம்ம இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க பூலாங்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குங்க, பழங்கால லைப்ரரி. அந்த நூலகத்தை பற்றியும், நூலகங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் இப்போ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். புக்ஸை வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோன்லியாக இருக்க டைமில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புக்கு வந்து நம்மளோட மைண்டே வந்துட்டு மாற்றும். பட் இப்போ வந்து புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு புக்ஸை வாங்குறதுக்கு பதிலாக வந்துட்டு நெட்டில் இருந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த புக்கு படிக்கிற ஃபீல் வந்துட்டு அந்த பிடிஎஃப்ல கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க புக் ரீட் பண்றத ரொம்ப லைக் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ அப்படியே எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு. அதுக்கு அப்புறமா வந்துட்டு லைப்ரரியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழங்கால காரைக்குடி ஸ்டேட்ல வந்து கட்டியிருக்காங்க. நம்மளும் வந்துட்டு ஒரு என்ட்ரி போட்டு உள்ள போயாச்சு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வந்து லண்டன்ல இருந்து கொண்டு வரப்பட்ட துருப்பிடிக்காத எஃகு செய்யப்பட்ட அந்த ஒரு கேட்டுங்க, ரொம்ப பழங்கால ஒரு கேட்டு இங்க இருக்கு. அதே மாதிரி லண்டன்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு போட்டோ இங்க வச்சிருக்காங்க. இந்த ஐயா தான் பாத்தீங்கன்னா இந்த கட்டடத்தை வந்துட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்தவர். நம்ம தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை சிவகங்கை மாவட்ட நூலக ஆணைக்குழு கீழே செயல்பட்டு வரும் இந்த லைப்ரரியை பற்றியும் இந்த பூலாங்குறிச்சி சிறப்பு பற்றியும் வந்துட்டு அந்த நூலகர் திரு பி ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். சார், அப்படியே வந்துட்டு இந்த லைப்ரரியை பற்றியும் உங்களை பற்றியும் வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருங்க சார். வணக்கம். நான் கிளை நூலகம் பூலாங்குறிச்சி நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என் பெயர் ஜெயச்சந்திரன். நான் இந்த நூலகத்தில் 2008 ஆகஸ்ட் பணியில் சேர்ந்தேன். அதன் பிறகு 5 வருடங்கள் தொடர்ந்து 2013 வரை இங்கே நூலகராக இருந்தேன். சில மாவட்ட மாறுதல் காரணமாக கல்லல் நூலகத்திற்கு மாறி சென்றேன். பிறகு 2019 இந்நூலகத்திற்கு மறு பணியமர்த்தப்பட்டேன். தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். இந்த பூலாங்குறிச்சி கிராமமானது திருப்பத்தூர் வட்டம் சிவகங்கை மாவட்டத்திலே அமைந்துள்ளது. இது ஒரு சிறிய ஊராட்சி தான். ஆனால் ஊராட்சியாக இருந்தாலும் ஒரு தனி ஊராட்சி. ஏறக்குறைய 5000 மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய ஊராட்சி. இந்த ஊராட்சியின் ஒரு பெருமை என்னவென்றால், இந்த ஊராட்சியிலே எங்கும் இல்லாத அளவிற்கு அரசு கலைக்கல்லூரி, 2 வங்கிகள் மற்றும் மேல்நிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, முழுநேர அரசு பொது மருத்துவமனை இங்கே செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நான் நூலகத்தில் பணிபுரிவதால் என் நூலகத்தை சார்ந்த சில செய்திகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்நூலகம் 16/11/1998 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட போது இந்நூலகத்தின் பெயர் ஊர்ப்புற நூலகம், அதாவது வில்லேஜ் லைப்ரரி என்று பெயரில் செயல்பட்டு வந்தது. இந்த வில்லேஜ் லைப்ரரி ஆரம்பத்தில் அமைப்பதற்காக பாடுபட்டவர் தற்பொழுது 3ஆம் நிலை நூலகராக பணிபுரிந்து வரும் எஸ் செல்வம். இவருடைய சொந்த ஊர் சிங்கமுனேரி அருகில் உள்ள நாட்டார்மங்கலம். அவர்தான் இந்நூலகத்தை இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று அரசுக்கு ஒரு மனு அளித்து, அவரும் நூலக அறிவியல் படிப்பு படித்திருந்ததால் அந்த நேரத்தில் இந்த நூலக அறிவியல் சார்ந்த படிப்புகளுக்கு வில்லேஜ் லைப்ரரியன், அதாவது ஊர்ப்புற நூலகர் என்ற பணியில் பணிச்சேர்க்கை நடைபெற்றது. அதில் அந்த நூலக அறிவியல் அவர் படித்திருந்ததால் அவருக்கு முதல் சேர்க்கையே பூலாங்குறிச்சியிலே அவருக்கு ஊர்ப்புற நூலகராக பணி வழங்கப்பட்டது. அவர் அப்பணியை செய்து வந்தார். 2008 வரை இந்நூலகத்திலே பணிபுரிந்து வந்தார். நான் 2008 22/9 செப்டம்பரில் நூலகராக நான் பணியமர்த்தப்பட்டேன். நான் ஒரு முன்னாள் இராணுவத்தினர் பணிபுரிந்து நான் அங்கே இருந்து ஓய்வு பெற்று வந்ததும் இந்த நூலக அறிவியல் சார்ந்த படிப்பு அழகப்பா பல்கலைக்கழகம் மூலம் படித்திருந்ததால் எனக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் எக்ஸர்வீஸ்மென் என்பவர்களுக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் பணி தமிழ்நாடு அரசால் வழங்குவது போல் அத்திட்டத்தின் கீழ் எனக்கு முன்னுரிமை அளித்து இப்பணி வழங்கப்பட்டது. அதிலிருந்து நான் நூலகத்தில் நூலகராக பணிபுரிந்து வருகிறேன். இந்நூலகம் பொதுமக்கள் பயன்படும் வகையில் அதற்கான நூல்களும் மற்றும் பள்ளி மாணவர்கள் பயன்படும் வகையில் மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் மற்றும் போட்டித் தேர்வு நூல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 20,000 நூல்கள் தற்சமயம் இருப்பில் உள்ளது. 1070 நூலக உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளார்கள். அதுபோக நூலகத்தின் வளர்ச்சிக்காக 1000 ரூபாய் என்று, அதாவது புரவலர் சேர்க்கை என்பது 1000 ரூபாய் கொடுத்தால் நூலக வளர்ச்சிக்கு அவர்களை புரவலராக இணைத்துக் கொள்வது. அது மாதிரி 55 புரவலர்கள், இதில் 2 பெரும் புரவலர்கள், 5000 வழங்கியவர்கள் அவர்களை பெரும் புரவலர்கள் என்று கூறுவோம். 10,000 வழங்கினால் அவர்களை கொடையாளர்கள் என்று வழங்குவோம். இங்கே கொடையாளர்கள் என்று யாரும் இல்லை. 2 பெரும் புரவலர்கள் மற்றும் 53 புரவலர்கள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை சிவகங்கை மாவட்ட நூலக ஆணைக்குழுவின் கீழ் சிறப்பாக இயங்கி வரும் ஒரு சிறந்த நூலகமாகும். இந்நூலகத்தை வெள்ளிக்கிழமை வார விடுமுறை தவிர மற்ற எல்லா வேலை நாட்களிலும் வந்து மாணவர்கள், பொதுமக்கள் இங்கு இருந்து பல நாளிதழ்கள், பருவதழ்கள் படித்தும் புத்தகங்கள் படித்தும், அதுபோக உறுப்பினராக சேர்ந்தவர்கள் தாங்கள் வீட்டிற்கு புத்தகங்கள் எடுத்து சென்று படிப்பதும், நாங்கள் 14 நாட்கள் அவர்களுக்கு டைம் கொடுப்போம். இந்த எடுத்த தேதியிலிருந்து அவர்கள் அந்த புத்தகத்தை 14 நாட்கள் வீட்டில் வைத்து படித்துக் கொள்ளலாம். 14 நாட்கள் முடிந்தும் அந்த புத்தகம் மீண்டும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் அதை நாங்கள்
ரெனிவல் என்று மறுபதிவு செய்து அவர்களுக்கு வழங்குவோம். இல்லை அதை படித்து விட்டார்கள் என்றால் அதை திருப்பி கொடுத்து விடுவார்கள். மற்ற 3 புத்தகங்கள் அவர்கள் தவணை முறையில் எடுத்துச் சொல்லலாம். இந்த தமிழ்நாடு அரசு பொதுநூலகத்துறை சிவகங்கை மாவட்ட நூலக ஆணைக்குழுவின் கீழ் இந்நூலகம் சிறப்பாக செயல்பட்டின் காரணமாக 96 வில்லேஜ் லைப்ரரி என்று சொல்லக்கூடிய ஊர்ப்புற நூலகமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்நூலகம் கிளை நூலகம், அதாவது நகர்ப்புற நூலகத்துக்கு இணையாக, ஏனால் அதிக வளர்ச்சி பெற்றுள்ளதால் இது கிளை நூலகமாக 12/11/2013 தர உயர்வு பெற்றது. அந்த தர உயர்வு பெற்ற போது நான் தான் இந்நூலகத்தில் பணியில் இருந்தேன். இந்த ஆணை தமிழ்நாடு அரசு பொதுநூலகத்துறை சிவகங்கை மாவட்ட நூலக ஆணைக்குழுவின் மேல் எனக்கு வழங்கப்பட்டு அந்த தேதியிலிருந்து கிளை நூலகமாக செயல்பட்டு வருகிறது. கிளை நூலகம் என்பது மக்கள் தொகையும் அதிகம் இருக்க வேண்டும். அதன்போல் அந்த நூலகத்தில் நூலக பயன்பாடு என்பது மாணவர்கள், பொதுமக்கள் அவர்களுடைய பயன்பாடுகளும் அதிகம் இருக்க வேண்டும். மற்றபடி இந்த நூலகத்திற்கென்று நன்கொடை, அந்த நூலகரால் புரவலர்கள் நன்கொடை பொருட்கள் வாங்குவது, புரவலர் சேர்க்கை செய்வது, இது திறம்பட செய்திருக்க வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த நூலக வளர்ச்சியை பார்த்து அந்த தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை சிவகங்கை மாவட்ட நூலக ஆணைக்குழு இதை கிளை நூலகமாக தரம் உயர்த்தி 12/11/2013 செயல்பட்டு வருகிறது. இந்நூலகத்திற்கு நன்கொடை வழங்கியவர்களில் குறிப்பிட வேண்டுமென்றால், இந்த புலாங்குறிச்சியிலே பிறந்து வளர்ந்து தற்பொழுது வியாபார ரீதியாக பல்வேறு இடங்களிலும், குறிப்பாக சென்னையில் அதிகமாக வசிக்கும் நகரத்தார்கள், செட்டியார்கள் என்று சொல்லக்கூடிய நகரத்தார்கள், அங்கே சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கம் என்று ஒன்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் தலைவராக பூலாங்குறிச்சி வாசே சிவலிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் நிறுவனர் அபிராமி ராமநாதன் அவர்கள் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் தலைவராகவும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கே சென்னையிலே செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் அவ்வப்போது பூலாங்குறிச்சிக்கு வருவார்கள். சில விசேஷ காலங்களில், கோவில் திருவிழாக்கள், இந்த சமயத்தில் அப்பொழுதெல்லாம் வரும்போது பொது சேவையில் உள்ளவர்களை கூப்பிட்டு உங்கள் வளர்ச்சிக்காக உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று கேட்பார்கள். அப்பொழுது நான் ஒருமுறை சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்க தலைவர், செயலர், பொருளாளர் இவர்களுடன் வள்ளல் அபிராமி ராமநாதன் அவர்களை நேரில் சந்தித்தேன். அவர்களிடம் சொன்னேன், நூலகத்தை பயன்படுத்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லோரும் அதிக வருகை தருகிறார்கள். அவர்கள் இருப்பதற்கான கொஞ்சம் இருக்கைகள், டேபிள் சேர்கள், மின்விசிறிகள், லைட் வசதிகள் கொஞ்சம் பற்றாக்குறையாக உள்ளது என்று கேட்டேன். உடனே அவர்கள் 15,000 ரூபாய்க்கு செக் வழங்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதன்படி நான் வாங்கி அதையெல்லாம் பொருத்தினேன். அதை மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு முறைப்படி கடிதம் மூலம் தெரிவித்து அதை நூலக தளவாட பொருட்களாக பதிவு செய்து இன்றளவும் அனைவருக்கும் பயன்படும் வகையில் அது செயல்பட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்காக ஒரு வழங்கிய பொருட்களின் பொருள் பட்டியலும் நூலகத்திலே வைக்கப்பட்டுள்ளது மக்கள் பார்வைக்காக. இதன் பார்ப்பதன் மூலம் அடுத்து வரும் சில நன்கொடையாளர்களும் நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறோம், நீ என்ன செய்யுங்கள் அப்படின்னு, நான் புரவலராக சேருங்கள், இல்லை ஏதாவது பொருள் வேண்டும் என்பதை பெற்றுக்கொண்டேன். கடைசியாக 2023 வாசி சிவலிங்கம் செட்டியார் அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் மற்றும் ஊரார்கள் 5 பேர், மொத்தம் 6 பேர் கொண்ட குழுவை நான் சந்தித்தேன். நூலகத்தில் சில பதிவேடுகள், முக்கிய ஆவணங்களை வைப்பதற்கு ஒரு அலமாரி இல்லை என்று கூறினேன். அவர்கள் 12,000 ரூபாய் கொடுத்து, அதில் குறிப்பாக அக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி முத்துச்சாமி என்பவர் 7,000-ம், மற்ற 5 நபர்கள் 1,000 வீதம், மொத்தம் 12,000 வழங்கி ஒரு இரும்பு அலமாரி வாங்கி நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அதையும் எங்கள் மாவட்ட நூலக அலுவலகத்துக்கு கடிதம் மூலம் தெரிவித்து அதையும் தளவாட இருப்பில் பதிவதற்கான ஆணையை பெற்றுள்ளேன். ஆகையால் இந்நூலகம் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது. நூலகம் சிறப்பாக செயல்பட எங்களுக்கு உதவிய தமிழ்நாடு அரசு பொதுநூலகத்துறை சிவகங்கை மாவட்ட நூலக ஆணைக்குழுக்கு நான் என்னென்றும் நன்றி சொல்கிறேன். இப்போ நூலகத்துறையில் பெரும்பாலும் சொல்கிற ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், எல்லாம் டிஜிட்டல் மயம் ஆனதுனால உங்களுடைய நூலக பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த கம்மிங்கிறது டிஜிட்டல் மயம் இந்த இதை பயன்படுத்துகிறவங்க அதை மறுபடியும் எல்லாத்தையும் புத்தக வடிவில் பயன்படுத்தித்தான் அதை படிச்சுக்கிட்டு வர்றாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எந்த விதமான ரெக்கார்டுமே இருக்காது. அதனால் நூல்கள் என்பதற்கு எப்பொழுதும் ஒரு அழிவுங்கிறதே கிடையாது. எவ்வளவு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஊடகங்கள் எவ்வளவோ சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், நூலகத்துறை இதனால் பின்னோக்கி செல்கிறது அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு டிஜிட்டல் மயம் எது மாறினாலும் அதனுடைய பிரிண்ட்டை எடுத்து அவங்க புத்தகமாக ஒரு பைண்டிங் பண்ணி அதை பயன்படுத்துகிறான்னு சொல்லிஞ்சு அவங்க ஒவ்வொரு முறையும் போய் அந்த நெட் மூலமாக ப்ரௌஸ் பண்ணி இதையெல்லாம் அவங்க பார்க்கறது கிடையாது. ஒரு தடவை அவங்க நெட் மூலமாக ஒரு இதை சர்ச் பண்ணி அதை தேடுனா
அதை பிரிண்ட் எடுத்து அதை ஒரு புத்தகமயமாக அவங்களே ஆக்கிக்கிறாங்க. இங்கே வந்து தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை அதை புத்தகமாகவே அந்த வடிவில் வழங்கியிருக்கு. அதனால வருகை குறைவுங்கிறதுக்கு காரணம் சில பேர் இங்கே வர முடியாத காரணத்தினால அவங்க நெட் மூலமாக அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து புத்தக வடிவமாக உருவாக்கிக்கிறாங்க. அப்படி சில பேர்னால தான் இங்கே வர்றதில்லை. மற்றபடி பணம் செலவு இதெல்லாம் வந்து செலவினங்கள் அதிகரிக்கும். அந்த மாதிரி இதில் அவங்க நினைக்கிறவங்க சரி நம்ம புத்தக வடிவில் நமக்கு நூலகத்தில் கிடைக்குது, அதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறவங்கலாம் ப்ராப்பராக நூலகத்துக்கு வர்றாங்க, பயன்படுத்துகிறாங்க. இதை அந்த பின்னோக்கி செல்கிறது என்பது மக்களின் கருத்துக்கான ஒரு முக்கியமான ஆதாரம். மற்றபடி பணம் உள்ளவங்க அதை பிரிண்ட் மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்க. அந்த பிரிண்ட் மெட்டீரியலே என்ன, ஒரு புத்தக வடிவம் தான். அந்த புத்தக வடிவத்தை நாங்கள் இன்னைக்கு நூலகங்களில் செயல்படுத்தி வர்றோம். அதை எல்லாரும் செய்ய முடியாது. வசதி வாய்ப்பு உள்ளவங்க எல்லாத்தையும் புத்தக வடிவமாக அவங்க செலவு பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லா தரப்பு மக்களும் செய்ய முடியாது. அது செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக நூலகத்துக்கு வர்றாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இந்நூலகத்திற்கு உதவிய நன்கொடையாளர்கள் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்க தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் அதன் உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.